வணக்கம். சேவை, அதாவது ஒரு சர்வீஸ். இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே நம்ம டிஜிட்டல் உலகத்துல அடியோட மாறிக்கிட்டு வருது. அந்த மாற்றத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான். இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஒரு சர்வீஸ்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க இதுக்கான பதில தேட ஆரம்பிக்கலாம். இதுக்கு பதில் கண்டுபிடிக்க நாங்க என்ன செஞ்சோம்னா, நூற்றுக்கணக்கான புது சர்வீஸ் ஐடியாக்களை எடுத்து அலசி ஆராய்ஞ்சோம். அப்படி பார்க்கும்போது இதுக்கெல்லாம் பின்னாடி சில முக்கியமான பேட்டர்ன்ஸ் ஒளிஞ்சிருக்கிறத தெரிஞ்சது. அதத்தான் உங்களுக்காக நாங்க வடிகட்டி கொண்டு வந்திருக்கோம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா ஐடியாக்களுமே ஒரு 3 பெரிய ரொம்ப சக்தி வாய்ந்த மாற்றங்களை நோக்கித்தான் போகுது. வாங்க அந்த 3 மாற்றங்கள் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் பெரிய மாற்றம், நாம திறமைகளையும் ஒரு விஷயத்துல இருக்கிற நிபுணத்துவத்தையும் எப்படி அணுகுறோங்கிறத பத்தினது. டேலண்ட் கிளவுட், இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு உலகளாவிய திறமை சந்தை. இப்போ உங்களுக்கு ஒரு வேலைக்கு பெஸ்டான ஆள் வேணும்னு வைங்க. அவங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா நீங்க அவங்களோட உடனடியா கனெக்ட் பண்ணி வேலை செய்ய முடியும். இதுல என்னென்ன திறமைகள்லாம் வருதுன்னு பாருங்களேன். டிசைனிங், கோடிங், எழுதுறது, ஃபோட்டோகிராஃபி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட எந்த ஒரு கிரியேட்டிவ் திறமைக்கும் இங்க ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம் காத்துக்கிட்டு இருக்கு. இனிமே திறமைக்கு நாடு, மொழி, எல்லை எதுவுமே கிடையாது. இது வெறும் கிரியேட்டிவ் வேலைகளுக்கு மட்டும்தான் நினைச்சிடாதீங்க. ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஆலோசனைகள், அதாவது ஃபினான்ஷியல் பிளானிங், சட்ட உதவி, ஏன் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கான கோச்சிங் வரைக்கும் கூட எல்லாமே இந்த டேலண்ட் கிளவுட் மூலமா இப்போ சாத்தியமாகுது. சரி, இப்போ 2வது முக்கியமான மாற்றத்துக்கு வருவோம். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI எப்படி சேவைகளை ஆட்டோமேட் பண்ணுதுங்கிறத பத்தினது. ஏஐ இனிமே ஒரு சாஃப்ட்வேரா மட்டும் பார்க்க முடியாது. அது நம்மளோட ஒரு இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் மாதிரி. சிக்கலான வேலைகளை தானா செஞ்சு நமக்கு தேவையான கண்டென்ட்டை உருவாக்கி ஒரு பார்ட்னர் மாதிரியே மாறிடுச்சு. இந்த மாற்றம் எவ்ளோ பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் நம்ம ஒவ்வொரு சோஷியல் மீடியா போஸ்டையும் உட்காந்து எழுதுவோம். ஆனா இப்போ ஏஐயே அது எல்லாம் ஷெட்யூல் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் பண்ணிடும். ஒரு லோகோ டிசைன் பண்றதுல இருந்து ஒரு முழு வெப்சைட்டையே உருவாக்குற வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட் ஆயிடுச்சு. ஏஐ இப்போ ஒரு கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங் பார்ட்னர் மாதிரி ஆகிடுச்சு. அதால என்னெல்லாம் செய்ய முடியும்னா, அதுவே கண்டென்ட் எழுதும், விஷுவல்ஸ் உருவாக்கும், விளம்பரங்களை ஆப்டிமைஸ் பண்ணும், ஏன் நமக்கு சரியான இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு கூட கண்டுபிடிச்சு சொல்லும். அதே நேரத்துல பிசினஸோட பேக் எண்ட் வேலைகளையும் AI ரொம்ப சுலபமாக்குது. டாக்குமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, கஸ்டமர் சர்வீஸ், மார்க்கெட் எப்படி போகும்னு கணிக்கிறதுன்னு பல சிக்கலான வேலைகளை இதுவே பாத்துக்குது. இப்போ 3வது கடைசி மாற்றத்துக்கு வந்தாச்சு. இது டிஜிட்டல் உலகத்தையும் நிஜ உலகத்தையும் புது டெக்னாலஜி மூலமா எப்படி ஒன்னா இணைக்கிறோங்கிறத பத்தினது. இங்க 2 பவர்ஃபுல் டெக்னாலஜி ஒன்னு சேருது. ஒன்னு ஆக்மெண்டட் ரியாலிட்டி, அதாவது AR. இன்னொன்னு மெஷின் லேர்னிங், அதாவது ML. இது 2 சேர்ந்து நமக்காகவே ஒரு ஸ்பெஷலான, ரொம்பவே பர்சனலைஸ்டான டிஜிட்டல் உலகத்தை உருவாக்குது. உதாரணத்துக்கு ER எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. நோ ப்ராப்ளம். உங்க ஃபோன் கேமரா மூலமாவே அந்த ட்ரெஸ்ஸை நீங்க வர்ச்சுவலா போட்டு பார்த்துக்கலாம். இது ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்ல, மேக்கப், கண்ணாடி, இந்த மாதிரி நீங்க அணியிற பல பொருட்களுக்கும் இது பொருந்தும். ஏன், உங்க வீட்டுக்கு ஒரு புது சோஃபா வாங்கணும்னா கூட அதை வாங்குறதுக்கு முன்னாடியே உங்க ரூம்ல வச்சு பாத்துடலாம். எவ்ளோ பெரிய வசதி பாருங்க. சரி, ஏஆர் எப்படி நிஜ உலகத்தை மாத்துதுன்னா, மெஷின் லேர்னிங் என்ன பண்ணுது? அது உங்களை பத்தி கத்துக்கிட்டு உங்களுக்காகவே சேவைகளை பிரத்யேகமா உருவாக்குது. உங்க உடம்புக்கேத்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் பிளான், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை வச்சே ஒரு டயட் சார்ட், உங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி மெடிடேஷன் பயிற்சிகள்னு எல்லாமே உங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணப்படுது. சரி, இந்த 3 பெரிய மாற்றங்களையும் பார்த்துட்டோம். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம எதிர்காலத்துல இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? வாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 ட்ரெண்டும் தனித்தனியா இயங்கல. 3ம் ஒன்னா சேர்ந்துதான் நாம வாங்குற, விக்கிற, உருவாக்குற முறையே மாத்தப் போகுது. இப்போ பாருங்க, ஒரு நுகர்வோரா, அதாவது கஸ்டமரா உங்களுக்கு என்ன லாபம்? டேலண்ட் கிளவுட் மூலமா உலகத்துல இருக்கிற பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸை நீங்க அணுகலாம். ஒரு கிரியேட்டரா இருந்தா உங்க திறமைக்கு இது ஒரு குளோபல் மார்க்கெட்டை திறந்து விடுது. AI உதவியாளர் சேவைகளை வேகமாவும் ஸ்மார்ட்டாவும் விலை குறைவாவும் மாத்துது. அதே சமயம் உங்க வேலைய அது பல மடங்கு பெருக்குது. விர்ச்சுவல் உலகம் நமக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியே முயற்சி செஞ்சு பார்க்குற அனுபவத்தை கொடுக்குது. பிசினஸ்க்கு கஸ்டமர்ஸை ஈர்க்க புது வழிகளை காட்டுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம்.
சேவைகளின் எதிர்காலம்ங்கிறது மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்றது பத்தி இல்ல. அது மனுஷங்களோட திறமைய இந்த குளோபல் கனெக்டிவிட்டி, இந்த ஸ்மார்ட் டூல்ஸ் வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது தான். சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிக்கலாம். கிட்டத்தட்ட எல்லா சேவையையும் ஆன்லைன்லயே கொடுக்க முடியுங்கிற நிலைமை வரும்போது நேர்ல சந்திக்கிறதுக்குன்னு ஒரு புது மதிப்பு உருவாகுமா? அது என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.